அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் பாலிட்டி அண்ட் இந்தியன் எக்கனாமிக் கிளாஸஸ் வந்து நடத்திட்டு வரோம். அடுத்தா நாம் ஜியாகிரபி கிளாஸஸே வந்து நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். பாலிட்டியும் எக்கனாமிக்கும் அந்த கிளாஸஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இடையில வந்து இந்த கிளாஸஸை வந்து எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கிளாஸஸ் அப்படிங்கிறது ஜிசி லியாங்குடைய சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியாகிரபி அப்படிங்கிற இந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்க போகிறோம். இது வந்து ஃபிசிக்கல் ஜியாகிரபி, இது இந்தியன் ஜியாகிரபியோ இல்லைனா வந்து தமிழ்நாடு ஜியாகிரபியோ கிடையாது. இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஜியாகிரபி. ஸோ இது எப்படிங்கிறது நம்ம கிளாஸஸ் நடத்தும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜியாகிரபியை பற்றின கிளாஸஸ் கிடையாது. இது மலைகள் என்னென்ன இருக்குது, ஆறுகள் என்னென்ன இருக்குது, அதை பேஸ் பண்ணி இந்த கிளாஸ் கிடையாது. இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஜியாகிரபி. இது வந்து மெயின்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கிளாஸஸ் எடுக்க போகிறோம். இது ரொம்ப சின்ன புத்தகம், மொத்தமே வந்து ஒரு 25 சாப்டர் தான் இருக்குது. ஸோ நம்ம அதிகபட்சமாக ஒரு 30 கிளாஸஸ்குள்ளே இந்த ஜியாகிரபி வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ பாலிட்டி மாதிரி எக்கனாமிக் மாதிரியோ நிறைய கிளாஸஸ்லாம் வந்து போகாது. இது அதிகபட்சம் ஒரு 30 தாண்டக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு கிளாஸஸுமே ஒரு 1/2 hour அந்த மாதிரி வரும். ஸோ பாருங்கள். முதல்ல நாம் வெதர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 13வது சாப்டர். எனக்கு எடுத்தோடனே 13வது சாப்டர் அப்படின்னா 13வது சாப்டர்லேருந்து தான் வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ்லாம் வருது. இதெல்லாம் ரொம்ப தேர்வு நோக்கில் இந்த சாப்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால நாம் இந்த முக்கியமான சாப்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 13வது சாப்டர் வெதரை பற்றி தான் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் அடுத்த முழுக்கவே வந்து ஃபஸ்ட்டு வந்து 13வது சாப்டர் வந்து வெதர் இருக்கும், 14வது சாப்டர் வந்து கிளைமேட் இருக்கும். இந்த கிளாஸில் நாம் வெதரை பற்றி பார்க்க போகிறோம். வெதர்னா என்னங்க? காலையில் வந்து மழை பெய்யும், மதியானம் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம், ஏடா காலையில் தான் வந்து மழை பெஞ்சுனே இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா மதியானம் வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து வெதர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஸ்டாட்டிக்காக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டிவியில் கூட வந்து வெதர் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. வெதர் ரிப்போர்ட், டுடே வெதர் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெதர் அப்படிங்கிறது மாறக்கூடியது, டே பேசிஸில் அது வந்து மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலநிலை அப்படிங்கிறது வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ கோல்டாக இருக்கும், வார்மாக இருக்கும், திடீர்னு ரெயின்ஃபால் ஆகும். இதெல்லாம் வந்து வெதர் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. டிவி நியூஸில் வெதர் ரிப்போர்ட்னா சொல்லுவாங்க, காலை வந்து மேகமூட்டமாக இருந்தது, ஸோ மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்தா வெயிலாக இருக்கும், டக்குன்னு ஈவினிங் பார்த்தா உடனே மழை பெய்ய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வெதர் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. கிளைமேட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவரேஜ் ஆஃப் வெதர், வெதருடைய ஆவரேஜ் தான் வந்து கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மினிமம் பீரியட் ஆஃப் 35 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 35 வருஷம் ஒரு இடத்துடைய அந்த கிளைமேட் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 35 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டுடைய கிளைமேட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு 35 வருஷம் ஸ்டடி பண்ணணுமா. ஸ்டடி பண்ணதுக்கு பிறகு தான் அந்த தமிழ்நாட்டுடைய கிளைமேட் என்ன அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெதரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு 35 வருஷம் வந்து தேவைப்படாது. நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், ஓகே மேகமூட்டமாக இருக்குது, இன்றைக்கி வந்து மழை பெய்யுது, இல்லை வெயிலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெதர் ரிப்போர்ட் மூலிமா சொல்லிடலாம். ஆனால் கிளைமேட் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வெதரை இதை வந்து ஒரு 35 வருஷம் கண்காணிச்சதுக்கு பிறகு தான் கிளைமேட் என்ன அப்படிங்கிறது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இந்த வெதர் ரிப்போர்ட்டை, இந்த கிளைமேட் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த 35 வருஷம் வந்து ஸ்டடி பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல, ஆவரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல, ஆவரேஜ் ஆஃப் இந்த வெதர் அப்படிங்கிறத ஒரு 35 வருஷம் ஸ்டடி பண்ணால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா? எதை ஸ்டடி பண்ணுவாங்க? சிஸ்டமிக் அப்சர்வேஷனா வேற, சிஸ்டமிக் அப்சர்வேஷனா என்ன? ஒரு குறிப்பிட்ட மெத்தட், அந்த மெத்தடில் அதை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய கிளைமேட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இதுடைய வெதருடைய இந்த சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணுவாங்களாம். எப்போ 35 வருஷம் இதை அப்சர்வ் பண்ணதுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டுடைய காலநிலை என்ன அப்படிங்கிறது சொல்லுவாங்களாம். எதெல்லாம் வேரியஸ் எலிமெண்ட்ஸ், எதெல்லாம் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுவாங்களாம்? ரெயின்ஃபால், மழை வந்து அந்த ஏரியாவில் எந்த அளவுக்கு பெய்யுது அதை மெஷர் பண்ணுவாங்களாம். டெம்பரேச்சர், வெப்பநிலை எவ்வளவா இருக்குது. ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் எவ்வளவா இருக்குது. ஹேர் ப்ரெஷர், காற்று அழுத்தம் எவ்வளவா இருக்குது. விண்ட்ஸ், காற்று என்னவா இருக்குது. கிளவுட்ஸ்னால் என்ன? மேகம் எந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த வேரியஸ் எலமெண்ட், சன்ஷைன் கூட சொல்லலாம். சன்ஷைன் சூரியன் வந்து எந்த அளவுக்கு அந்த இடத்துல உதிக்குது, இதை பற்றிலாம் வந்து இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இந்த இத்தனை எலிமெண்ட்ஸை ஒரு 35 வருஷம் சிஸ்டமிக் அப்சர்வேஷனாக இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட மெத்தடில் வந்து அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் அந்த கிளைமேட்டை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெதர்னா என்ன? டே பேசிஸில் மாறிட்டே இருக்கும். ஆனால் கிளைமேட்னா என்ன? அந்த வெதரை ஒரு 35 வருஷம் வந்து அப்சர்வ் பண்ணதுக்கு பிறகு அந்த பகுதியுடைய கிளைமேட் என்ன அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் பாருங்க சில இடங்களில் இந்த வெதர் கிளைமேட் அப்படிங்கிறது இருக்காதுன்னு சொல்கிறாங்க. கிளைமேட்டுன்றது இருக்காதா? ஆமாம். இப்போ பாருங்க, கிளைமேட் ஆஃப் பிரிட்டிஷ் ஐல்ஸ்னா தீவுகள் அப்படின்னு அர்த்தம். பிரிட்டிஷ் ஐல்ஸ்னா நான் இங்கிலாந்து சுற்றி இருக்கிற அந்த தீவுகள் இருக்குது இல்லையா, அந்த தீவுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா. இந்த பிரிட்டிஷ் தீவுகள் இருக்குது இல்லையா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெதர் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இந்த இப்போ மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும், இல்லை வெயில் இருக்குமா வெயில் அடிச்சு அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து மழையாக இருக்கும், அடுத்த வருஷம் ஃபுல்லாக வெயிலாக இருக்கும், அடுத்த வருஷம் ஃபுல்லாக பனியாக இருக்கும், இப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால கிளைமேட் ஆஃப் பிரிட்டிஷ் ஐல்ஸ் சேஞ்சபிள். ஸோ காமன் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஹேஸ் நோ கிளைமேட் ஒன்லி வெதர். கிளைமேட்னா எனக்கு 35 வருஷம் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும், இந்த ப்ரொபோர்ஷனில் வந்து கரெக்டாக போயிட்டே இருக்குன்னா தான் அதோடைய கிளைமேட் என்ன, இந்த நாடு வந்து குளிர்கால நாடா இல்லை வெப்பமண்டல நாடா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா. ஸோ அதை வந்து பண்ணவே முடியாது, ஏன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பிரிட்டிஷ் ஹேஸ் நோ கிளைமேட். கிளைமேட்டட் பிரிட்டிஷில் எப்பவுமே வெதர் தான். வெதர்னா என்ன, மாறிட்டே இருக்கும், மழையாகட்டும் வெயிலாகட்டும் மாறிட்டே இருக்கும், அது ஸ்டாட்டிக்கெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைமேட் ஆஃப் ஈஜிப்ட் ஸ்டாட்டிக்னு சொல்கிறாங்க. இப்போ எகிப்துடைய அந்த கிளைமேட் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே காமன் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈஜிப்ட் ஹேஸ் நோ வெதர் ஒன்லி கிளைமேட். எகிப்துனா என்ன, பாலைவனம் தானே, அந்த பாலைவனத்தில் எப்போயாவது கிளைமேட்லாம் ஒரே கிளைமேட் தான், எப்பவுமே அங்கே வெப்பமாக தான் இருக்கும், மழைலாம் நீங்கள் எதிரெலாம் பார்க்க முடியாது, கிளைமேட்டில் சேஞ்சே ஆகாது, எப்பவுமே ஒரே கிளைமேட் தான். சரிங்களா? இப்போ நம்ம எங்கேயாவது எகிப்தில் வந்து மழை பெஞ்சிருந்தாலும் சும்மா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் மழை வரும், அதோட டக்கு நின்றுடும். ஸோ ஆனால் வந்து பிரிட்டிஷில் அந்த மாதிரி கிடையாது, இங்கிலாந்துல அந்த மாதிரி கிடையாது, மாறிட்டே இருக்கும், ஸ்டாட்டிக்கெல்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க பிரிட்டிஷ் ஹேஸ் நோ கிளைமேட் ஒன்லி வெதர், ஈஜிப்ட் ஹேஸ் நோ வெதர் ஒன்லி கிளைமேட். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த வெதர் அண்ட் கிளைமேட் அப்படிங்கிறது வந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து பொருந்தாது, நம்ம இதிலே தெரிஞ்சிச்சா இல்லையா. இப்போ இப்போ ஈஜிப்டில் வந்து எப்பவுமே வந்து பாலைவனமாக தான் இருக்கும், எப்பவுமே அங்கே டெம்பரேச்சர் அதிகமாக தான் இருக்கும், வெயில் காஞ்சிட்டே தான் இருக்கும், மழைலாம் அங்கே சேஞ்செலாம் ஆகாது, வெதர்லாம் அங்கே சேஞ்செலாம் ஆகாது, ஒரே மெத்தடில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் இங்கிலாந்தில் பாருங்கள் கிளைமேட்லாம் சொல்லவே முடியாது, மாறிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடே எடுத்துங்களேன், ஒரு டைமில் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து நல்ல மழையாக இருக்கும், அடுத்த வருஷம் வந்து மழையே இருக்காது, வெயிலாக இருக்கும், மாறிட்டே இருக்கும் இல்லையா. நாம் கூட சொல்லலாம் தமிழ்நாடு ஹேஸ் நோ கிளைமேட்டு ஒன்லி வெதர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நம்ம ஏரியா கூட சேஞ்சபிள் தானே. நீங்களே பாருங்கள், இப்போ ஒரு சம்மரில் வந்து ஏப்ரல் மாதம் வந்து நல்ல மழையாக இருக்கும், அடுத்த சம்மரில் சரியான வெயிலாக இருக்கும். அப்போ நம்ம கரெக்டான கிளைமேட் நம்ம இருக்குதா? கிடையாது. இல்லை, கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுவாங்களா, நிறைய பேர் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுப்பா, நம்மளுடைய நாடு அப்படிங்கிறது இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்த கிளைமேட்டில் தான் இருக்கும், ஆனால் கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்றத நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க. அடுத்ததாக இது வந்து குளோபுங்க, உலகம் எப்படி இருக்குதா. இது வந்து ஈக்குட்டார்னா என்ன, பூமத்திய ரேகை. இது வந்து கேப்ரிகான்னா என்ன, மகர ரேகை. கேன்சர் கடக ரேகை. இந்த ஏரியாவில் இருக்குது இல்லைங்களா, இந்த பகுதியில் என்ன சொல்லுவாங்கன்னா டிராபிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராபிக்கல் ஜோன்னா என்ன, வெப்பமண்டல பகுதி அப்படின்னு சொல்றாங்க. வெப்பமண்டல பகுதி. நாம் எதுக்காக வெதரையும் கிளைமேட்டையும் நம்ம படிக்கணும்? நீங்கள் வெயில் வந்தால் வெயில் வரப்போகுது, மழை வந்தால் மழை வரட்டும், இதெல்லாம் எதுக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், பனி பிரதேசங்களில் தான் வந்து அதிகப்படியான நோய் தொற்றுகள் இருக்கும், அங்கே தான் வந்து இறப்புகள் அதிகமாக இருக்கும், நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டிராபிக்கல் ஜோன் சொல்கிறாங்க இல்லையா, இந்த பகுதிகளில் தான் அதிகப்படியான டெத்து வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. டெத் ரேட் அப்படிங்கிறது அதிகப்படியாக எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த டிராபிக்கல் ஜோன்ஸ் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இங்கே தானே அதிகப்படியான நாடுகள் இருக்குது, ஏஷியா, இந்தியாவாகட்டும், இங்கிலாந்து, அப்புறம் வந்து அமெரிக்கா, இந்த இடங்கள், இந்த நாடுகள் எல்லாம் இந்த பகுதியில் தானே இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து டெத் ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்? இங்கே தான் அதிகப்படியான ரெயின்ஃபால் இருக்குமா, ஹை டெம்பரேச்சர் இங்கே தான் இருக்குமா, அதிகப்படியான ரெயின்ஃபாலும் வந்து இந்த ஏரியாக்கள் தான் இருக்குமா, அதிகப்படியான டெம்பரேச்சர் இந்த ஏரியாவில் தான் இருக்குமா. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஃபங்கஸ் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. growth ஆஃப் ஃபங்கஸ் அண்ட் டிசீசஸ், நோய்கள் உருவாகிறதுக்கும் ஃபங்கஸ் உருவாகிறதுக்கும்
இது ஹெல்ப் பண்ணுது. இந்த சூழ்நிலை, இந்த தகவமைப்பு, அதிகப்படியான மழையும் இருக்குது, அதிகப்படியான வெயிலும் இருக்குது. ஸோ இந்த ஹியூமிடிட்டி இதெல்லாம் வந்து சரிவிகிதமாக அங்கே இருக்கும்பொழுது நோய் தொற்று அதிகமாகுது. அதன் காரணமாக இருப்பு விகிதம் அதிகமாக இருக்குது. எங்கே? இந்த டிராபிக்கல் ஜோன்ஸில். இந்த இடங்களை காட்டிலும் இந்த இடங்களில் தான், அந்த டிராபிக்கல் ஜோன்ஸ் தான் அதிகப்படியான மரணங்கள் நிகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து டெசர்ட்டில் மட்டும் அது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. லெஸ் இன் டெசர்ட், இந்த இடங்களே இருக்கக்கூடிய டெசர்ட்ஸில் மட்டும். இப்போ நம்ம பார்த்துருப்போம், எஜிப்ட்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து டெத் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிராபிக்கல் ஜோன்ஸில் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த டெசர்ட்டில், பாலைவனங்களில் டெத் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து அதிகப்படியான ரெயின்ஃபால் இருக்காது, ஒன்லி ஹை டெம்பரேச்சர் தான். அப்படிங்கிறதுனால அந்த ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஃபங்கஸ்லாம் வந்து அதிகப்படியாக அங்கே உருவாகாது, க்ரோத் ஆகாதுனால டிசீஸும் வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் நாம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக இப்போ இந்த நாடுகளெல்லாம் வந்து டிசீஸ் வந்து அதிகமாகும். ஸோ இப்படி நாம் இந்த டெத் ரேட் இங்கே அதிகமாக இருக்கும், இந்த டெத் ரேட் குறைவாக இருக்கும். இப்படி நாம் காலநிலையை புரிஞ்சிக்கும் பொழுது அந்த டிசீஸை எதிர்த்து நம்மளால் வந்து போராட முடியும். அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக இந்த இறப்பு விகிதத்தை நம்மளால் கம்மி பண்ண முடியும். இப்போ மழைக்காலம் வந்துச்சு அப்படின்னா நோய் தொற்று அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நிறைய முன்னேற்பாடுகள்லாம் கவர்மெண்ட் செய்யுமா இல்லையா? இது எதனால் செய்கிறாங்க? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களை நீங்கள் கேட்கும்போது சொல்லுவாங்க, மழை சீசன் வருது அப்படின்னா அது மழைக்கு முன்னாடி வந்து ஒரு கூட்டம் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்கில் ஸோ மழை வரப்போகுது, எந்த இடங்கள்லாம் வந்து வெள்ளம் வரும், எந்த இடங்கள்லாம் வந்து மழையுடைய சேதம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்படுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மீட்டிங்ஸ்லாம் எதுக்காக அரேஞ்ச் பண்ணுறாங்க? நம்ம வெதரை வந்து படிக்கிறதுனால தானே. ஸோ இந்த கிளைமேட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெதர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மழை சீசனில் ஸோ இந்த டைமில் வரப்போகுது. இப்போ நம்ம ஏரியாக்களில், தமிழ்நாடுகளில் எந்த டைமில் வந்து நம்மளுக்கு அதிகப்படியான இந்த மழை வந்து அதிகமாக சேதங்கள் ஏற்படுத்தும்? வடகிழக்கு பருவக்காற்றின் பொழுது தான். அப்போ தான் இந்த டிசம்பர் மாதம் அதிகப்படியான மழை வரும், நிறைய வந்து சேதம் வந்து தமிழ்நாடு இந்த டைமில் தான் வந்து மீட் பண்ணணும். அப்படிங்கிறதுனால ஸோ இது எது நாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கு நாம் வெதரும் கிளைமேட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஸோ இந்த கிளாஸில் நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ரெயின்ஃபாலை பற்றி பார்க்க போகிறோம். ரெயின்ஃபால்னால் இதெல்லாம் என்ன? வேரியஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பகுதியுடைய கிளைமேட் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதை வந்து அப்சர்வ் பண்ணணும் இல்லையா? இதை வந்து எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்க? இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அப்சர்வ் பண்ணி ஒரு பகுதியுடைய கிளைமேட்டை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இந்த வேரியஸ் எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெயின்ஃபால்னால் என்ன? மழை நீர். இந்த மழை நீர் வந்து மழை பெய்யுது இல்லையா? நம்ம டிவியில் பார்த்துருப்போம், இத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, இத்தனை சென்டிமீட்டர் இங்கே மழை வந்து பதிவாயிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க? ஒரு பகுதியில் மழை வந்து இத்தனை சதவீதம் வந்து இத்தனை மில்லிமீட்டர் வந்து பெஞ்சிருக்கு, இத்தனை சென்டிமீட்டர் வந்து மழை வந்து பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த ரெயின் காஜ் அப்படிங்கிற இந்த கருவியை யூஸ் பண்ணி தான். இது எப்படி இருக்கும் அப்படின்னா காப்பர் இல்லைனா வந்து கிளாஸான உருவான ஒரு எக்யூப்மெண்ட் இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் வந்து இதில் அளவிட்டிருப்பாங்க. இது மாதிரி வந்து நிறைய மெஷர்மெண்ட் கொண்ட சிலது வந்து பயன்படுத்துவாங்க. ரொம்ப மைனூட்டாலாம் வந்து அந்த அக்யூரசி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது 0.5 0.5 இன்ச், இது வந்து இன்ச்சஸில் சொல்லியிருக்காங்க. 0.5 இன்ச்சஸ்லேருந்து இதில் வந்து மெஷர்மெண்ட் வந்து இது பதிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா மழை பெய்யுந்த அந்த சமயத்தில் இது வைக்கும்போது இந்த மழை இதில் வந்து ஒரு புனல் மாதிரி, ஒரு புனல் இதான். இது வந்து ரொம்ப டயாமீட்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா? இதோடைய அந்த அளவு அப்படிங்கிறது சில இடங்களில் வந்து இது வந்து 1.5 இன்ச்சாக வச்சுருப்பாங்க. இந்த டயாமீட்டர், இந்த பழுப்புடைய இந்த டயாமீட்டர் அப்படிங்கிறது வந்து சில இடங்களில் ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா? இப்போ 1.5 இன்ச்சு தான் இருக்குதுன்னா அது எவ்வளோ சின்னதாக இருக்கும்? இப்போ 1.5 இன்ச்சுனா இந்த அளவுக்கு தான் இருக்கும். இந்த அளவு இருக்கக்கூடிய இதில் அதிகப்படியான மழை வந்து சேருமா? சேராது. அதனால் ஒரு புனல் மாதிரி வச்சு அதன் மூலமாக மழை தண்ணீரை வந்து இதில் வந்து சேகரிப்பாங்க. இதில் வந்து மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சு இதில் வந்து நிரம்ப ஆரம்பிக்கும். இதன் மூலிமா எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதை மழை பெய்யும்போது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கிரவுண்டோட இதை வந்து பிளேஸ் பண்ண மாட்டாங்களாம். கிரவுண்டு தரையோடு வந்து இதை வந்து பிளேஸ் பண்ண மாட்டாங்களாம். ஒரு ஃபீட் 1 ஃபீட் வந்து இடைவெளியில் தான் இதை பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக? இப்போ மழை வந்து பெய்யுது இல்லையா? இந்த மழை பெஞ்சு இது தரையாக இதை வந்து இந்த எக்யூப்மெண்ட் வைக்கும்பொழுது கீழே மழை பெய்யும் பொழுது கீழே பட்டு ஸ்பிளாஷ் ஆகும் இல்லையா? தெரிக்கும் இல்லையா அந்த மழை தண்ணீர்? இந்த மழை தண்ணீர் வந்து தெரிச்சு திரும்ப இதுக்குள்ளே போகும் இல்லையா? அப்போ எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மழை வந்து அதுக்குள்ளே பதிவாகும் இல்லையா? ஸோ
டைரெக்டாக மழை பெய்யுறது இல்லாமல் இந்த ஸ்ப்ளாஷ் ஆகி தெரிச்சு திரும்பவும் போய் அந்த மழை வந்து தண்ணீர் அதில் போய் இப்போ விழும்பொழுது அதிகப்படியான மெஷர்மெண்ட் காட்டும் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபீட் வந்து அதிகப்படியாக வைக்கும்போது அந்த ஸ்ப்ளாஷ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதனால் வந்து ஒரு ஃபீட் இடைவெளியில் இதை வந்து அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு புனல் வடிவம், ஒரு கிளாஸ் இல்லைனா காப்பராலான ஒரு எக்யூப்மெண்ட் இது, ஒரு கருவி இது. இதை மழை பெய்யும் போது மழையில் வந்து வெளியில் வைப்பாங்க. தரையிலேருந்து 1 ஃபீட் வந்து கேப் விட்டு தான் வந்து இதை ப்ளேஸ் பண்ணுவாங்க. மழை தண்ணீர் வந்து எஃபிஷியண்டாக வரதுக்காக. ஏன்னா இது வந்து பல மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்ச்சஸில் இருக்குது, சில இடங்களில் சென்டிமீட்டரில் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி வேரியஸாக பண்ணும்பொழுது இதோட டயாமீட்டர் வந்து ரொம்ப சின்னதாகும். ஸோ மழை தண்ணீர் வந்து ஈஸியாக அதில் பதிவாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய வந்து புனலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 5 இன்ச் இருக்கலாம், 8 இன்ச் இருக்கலாம், 5 இன்ச்சு ஆர் 8 இன்ச்சு இந்த லெவலில் வந்து இந்த புனல் வடிவம் வந்து இருக்கும். ஸோ அதன் மூலமாக மழை தண்ணீரை சேகரிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இதுக்கு பேர் வந்து ரெயின் காஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுடைய இந்த தன்மை இருக்குது இல்லையா, ஒரு 24 மணி நேரத்தில் இப்போ வந்து 0.005% இதுதான் வந்து ஸ்டார்டிங் ரீடிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள் 0.5 இன்ச்சஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. சில இடங்களில் சில இந்த கருவி இந்த ரெயின் காஜில் வந்து 0.005 இந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இப்படி கொண்ட ஒரு ரெயின் காஜ் நம்ம பயன்படுத்தும் போது 24 மணி நேரத்தில் பாருங்க அதோடைய அளவு அப்படிங்கிறது 0.01 இன்ச்சாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 0.005 அந்த ரேஞ்சு தான் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சாக இருக்கும். இந்த ரேஞ்சு வந்து இங்கே ஸ்டார்டிங்காக இருக்கும். இதில் 0.01 இன்ச் வந்து அந்த அளவுக்கு மழை வந்து பதிவாகியிருந்தால் அது வந்து ரெய்னி டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அதோடைய அளவு 0.04 இன்ச்சஸாக இருந்தால் அது வந்து வெட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ரெயின் காஜுடைய இந்த மெஷர்மெண்ட் ஸ்டார்டிங் வந்து 0.005 இருந்துச்சு அப்படின்னா 24 மணி நேரத்தில் அந்த ரெயின் காஜ் எந்த அளவுக்கு வந்து மழைநீரை சேகரித்து வைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதோடைய அளவு வந்து 0.01 விட அதிகமாக இருந்தால் அது வந்து ரெய்னி டே, 0.04 விட அதிகமாக இருந்தால் அது பேர் வந்து வெட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மழை பெய்யும் பொழுது, இப்போ மழை பெய்கிற பகுதிகளில் இது நாம் யூஸ் பண்ணணும். இதே வந்து பனி பெய்கிற பகுதியாக இருந்துச்சுன்னா, மழையிலே நம்ம இந்த அளவுக்கு மழை வந்து பெய்ஞ்சிருக்குன்னு நம்ம சொல்கிறோங்க. பனி பெய்கிற இடங்களில் எப்படி பனியுடைய அளவு வந்து கண்டுபிடிப்பாங்கன்னு பார்க்கும்பொழுது ஸ்னோ மெஷரிங். ஸ்னோனா என்ன, பனி. இது எப்படி கண்டுபிடிப்பாங்க, 10லேருந்து 12 இன்ச்சு 10லேருந்து 12 இன்ச்சு அந்த ஸ்னோ வந்து பதிவாகி இருந்துச்சு அப்படின்னா அது ஈக்குவலன்ட் டு 1 இன்ச் ஆஃப் ரெயின். ஈக்குவலன்ட் டு 1 இன்ச் ஆஃப் ரெயின். இதே மாதிரியான இங்கே வந்து பார்த்துருப்போம். இது எப்படி 0.005 அந்த இன்ச்சு வந்து ஸ்டார்டிங் ரேட்டாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த இடங்களில் 1 இன்ச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே 0.5 இல்லாமல் 0.1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பனின்றது ரொம்ப அதோட கொள்ளளவு பெருசு இல்லையா. ஸோ அதனால் 1 இன்ச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது போல் ஒரு இடங்களில் பனி பெய்கிற இடங்களில் இந்த ரெயின் காஜ் வைக்கும்பொழுது ஸோ அந்த பனி வந்து எந்த அளவுக்கு நிரம்பி இருக்குன்னு பார்ப்பாங்க. 10லேருந்து 12 இன்ச்சாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலன்ட் டு 1 இன்ச் ஆஃப் ரெயின் வந்து அங்கே பெய்ஞ்சிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவாங்களா. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த ரெயின் காஜ்ன்றது பல மெஷர்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த டயாமீட்டர், இந்த ஸ்டார்டிங் மேலே சொன்னீங்க டயாமீட்டர் அப்படிங்கிறது 5 இன்ச்சாக இருக்கும், 8 இன்ச்சாக இருக்கும். இந்த மாதிரியான டயாமீட்டர் இருக்கும்பொழுது 1.5 இன்ச்சு 1.5 இன்ச் டயாமீட்டர் கொண்ட ஒரு ரெயின் காஜாக இருந்துச்சுன்னா அதை வந்து கிராஜுவேட்டட் சிலிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஜுவேட்டட் சிலிண்டர்னு சொல்கிறாங்க. 1.5 இன்ச்சாக இருந்துச்சுன்னா அது பேர் கிராஜுவேட்டட் சிலிண்டர்னு சொல்கிறாங்க. இன்னுமே வந்து டேப்பர் மெஷர்னு சொல்கிறாங்க. டேப்பர் மெஷர்னால் என்ன, அதோடைய மெஷர்மெண்ட் வந்து 0.005 இன்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் 1 இன்ச்சு 2 இன்ச்சுனா இங்கே இடையில வந்து நிற்குதுன்னு வச்சுங்களேன். இந்த மழையுடைய அளவு வந்து இந்த அளவுக்கு இருக்குதுன்னா நம்ம கரெக்டாக சொல்ல முடியுமா, என்னங்க 3.5 அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுதான் ஆனால் எக்ஸாக்டாக இருக்காது இல்லையா. ஆனால் இந்த டேப்பர் மெஷர் மாதிரியான ரொம்ப அக்யூரேட்டான வேல்யூ கொண்டது ரெயின் காஜை பயன்படுத்தும் போது ரொம்ப துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியும் மழை வந்து எந்த அளவுக்கு அதில் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து டேப்பர் மிஷின் சொல்கிறாங்க, கிராஜுவேட்டட் சிலிண்டர்னு சொல்கிறாங்க. இப்படி பல வெரைட்டிஸ் வந்து இந்த ரெயின் காஜ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ப்ரெஷர். ப்ரெஷர்னா என்ன, அழுத்தம். இந்த அழுத்தத்தை எப்படி நாம் கால்குலேட் பண்ணுறோம், ஒரு பகுதியில் அந்த அழுத்தம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா அழுத்தம் அப்படிங்கிறது பிளேஸ் டு பிளேஸ் வந்து வேரி ஆகும், டைம் டு டைம் வந்து வேரி ஆகும். காலையில் காற்று அழுத்தம் கம்மியாக இருக்கும், நைட்டு வந்து அதிகமாக இருக்கும், இப்படி மாறிட்டே இருக்கும். இங்கே சென்னையில் அதிகமாக இருக்குது அப்படின்னா வேலூரில் கம்மியாக இருக்கும், மதுரையில் அதிகமாக இருக்கும், இப்படி மாறிட்டே இருக்கும் இல்லையா. அதே அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா, மாறிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இது எப்படி நம்ம மெஷர் பண்ண முடியும் பாருங்கள். ப்ரெஷர் அப்படிங்கிறது வேரியஸ் பிளேஸ் டு பிளேஸ், டைம் டு டைம், இடத்துக்கு இடத்துக்கு மாறுபடும், டைமுக்கு டைமுக்கும் மாறுபடும் அந்த அப்படின்றாங்க ப்ரெஷர் அப்படிங்கிறத. இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு பேரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நாம் எப்படி வந்து ரெயின் வந்து
கால்குலேட் பண்ணுறதுக்கு ரெயின் காஜ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோமோ அது போல் இந்த ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக பேரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பாக்ஸில் மெர்க்குரியை வந்து ஃபில் பண்ணிவிடுவாங்களாம். ஒரு லாங் டியூப், ஒரு கண்ணாடியிலான டியூப்பில் இந்த மாதிரியான இன்வெர்ட்டாக தலைகீழாக வந்து அதை ப்ளேஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இங்கே கீழே இருக்கிற இந்த மெர்க்குரியெல்லாம் இந்த கிளாஸ் வழியாக, இதுதான் வந்து ஓப்பன், ஒரு கிளாஸுங்க, நீட்டமான ஒரு கிளாஸு. அந்த கிளாஸை வந்து இது வந்து ஓப்பனாக இருக்கும், இது வந்து க்ளோஸாக இருக்கும். நாம் இது தலைகீழாக அது உள்ளே வைக்கும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த சைடில் இருக்கிற இந்த ப்ரெஷர், இந்த ஏர் ப்ரெஷர்லாம் இந்த மெர்க்குரியை வந்து அழுத்தும்பொழுது இந்த மெர்க்குரியெல்லாம் உள்ளே போக ஆரம்பிக்கும் போது மேலே போகும். ஸோ இங்கே மெஷர்மெண்ட்டெல்லாம் இருக்கும், இந்த மெஷர்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இந்த மெர்க்குரியானது உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்து இந்த மெஷர்மெண்ட் இந்த அளவுக்கு வந்து இங்கே காற்று அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்களாம். பாருங்கள், ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த பாக்ஸில் மெர்க்குரி வந்து ஊற்றுறாங்க. ஒரு நீட்டமான ஒரு மெஷர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி டியூப் எடுத்து அதை தலைகீழே அதை ப்ளேஸ் பண்ணும்பொழுது இது கீழே போய் ஜாயின் ஆகிற மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த மெர்க்குரிலாம் உள்ளே போகணும் இல்லையா. ஸோ இந்த கேப் வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷரின் மூலமாக இந்த மெர்க்குரிஸ் எல்லாம் இது உள்ளே போக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே இருக்கிற மெஷர்மெண்ட் மூலமாக எந்த அளவுக்கு நாம் அந்த இடத்துல வந்து காற்று அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், வேக்கம், இது வந்து எதுவுமே இல்லாத இடம், வெற்றிடம், இது கிளாஸ் டியூபு. ஸோ மெர்க்குரியை நான் அதில் போகும்போது இது உள்ளே போயிட்டு அதில் மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். சரி, இந்த இடத்துல மெர்க்குரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணுமா, ஏன் வேறு எந்த லிக்விடுமே யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு பார்க்கும்போது மெர்க்குரி தான் இருக்கிறதுலையே ஹெவியஸ்ட் லிக்விட் அப்படின்னு சொல்கிறாங்க. லிக்விட்லேயே ரொம்ப வந்து ஹெவியாக இருக்கிறது மெர்க்குரி தான் சொல்கிறாங்க. அதே போல் இதோடைய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா என்ன, இந்த ஒரு பொருளை எந்த ஒரு நம்ம ஒரு அழுத்தமும் கொடுக்காம வைக்கும் பொழுது இந்த சுற்றி இருக்கிற இந்த அட்மாஸ்பியரின் மூலமாக ஒரு அழுத்தம் ஏற்படும் இல்லையா. அந்த அழுத்தம் அப்படிங்கிறது நார்மல் வாட்டர், ஆர்டினரி வாட்டரில் வந்து 34 ஃபீட்டாக தான் இருக்கும், 34 அடியாக தான் இருக்கும். ஆனால் மெர்க்குரியில் 29.9 ஃபீட்டாக இருக்கும், 29.9 அடியாக இருக்கும். பாருங்கள், ஒரு வாட்டரை விட நமக்கு மெர்க்குரியில் இன்னுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குன்றதுனால நாம் மெர்க்குரி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஆர்டினரி வாட்டரை விட மெர்க்குரியில் கம்மியாகவே இருக்குது, 29.9 ஃபீட் அடியாகவே இருக்குது. அதனால நாம் மெர்க்குரி வந்து பயன்படுத்துகிறோம். இதுக்காக இந்த ப்ரெஷர் வந்து நாம் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு புது யூனிட்டியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுதான் வந்து மில்லி பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மீட்டராலஜிக்கல் ஸ்டேஷன் இந்த புவியில் கண்காணிக்கக்கூடிய இந்த அமைப்புகள் என்ன ஆச்சுன்னா 1914 வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. இந்த மீட்டராலஜிக்கல் ஸ்டேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்புகள் என்ன ஆச்சுன்னா 1914 இந்த நியூ டேர்ம், இந்த ப்ரெஷரை அளவிடுறதுக்காக ஒரு நியூ டேர்ம் மில்லி பார் அப்படிங்கிற டேர்மை இவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு அந்த டைம்லேருந்து பயன்பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், நமக்கு வந்து வசதியான இடங்களில் இப்போ ரூம் இருக்குது, இந்த ரூம் உடைய இந்த அழுத்தம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் இந்த பேரோமீட்டரை வந்து பயன்படுத்துகிறோம். ஓகே, இப்போ அவுட் சைடில் ஒரு கம்ஃபர்ட்டே இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ஸில் நாம் காற்று அழுத்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பயன்படுத்த முடியாது. அதுக்காக தான் அனராய்டு பேரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு கருவி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அனராய்டு பேரோமீட்டர் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு கீழே வந்து ஒரு மெட்டல் பாக்ஸ் இருக்குங்க. இந்த மெட்டல் பாக்ஸுடைய ஒரு டயாமீட்டர், இந்த டயகனல், இந்த மெஷர் இருக்கக்கூடிய ஒரு டயல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு செயினெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஆரோலாம் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா, இந்த மெட்டல் பாக்ஸில் காற்றே இருக்காதுங்க, வேக்கம்னா இதில் இருக்கக்கூடிய காற்றெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இதை ப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த இடங்களில் இந்த காற்று வந்து இது ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஏர் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இப்படி அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, இந்த செயின் மூலமாக ஒர்க் ஆகி இதனுடைய அழுத்தம் என்ன அப்படிங்கிறத இந்த ஏரோ வந்து கண்டுபிடிக்கும்னு சொல்கிறாங்க. இது சேஞ்ச் ஆகி காற்றுடைய அழுத்தம் என்ன அப்படிங்கிறது, எதுக்காக இந்த மெட்டல் பாக்ஸ் இருக்கக்கூடிய இந்த வேக்கம் வந்து கம்மியாகிறதுனால சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஏர் வந்து ப்ரெஷர் வந்து பண்ணோம். அதன் மூலமாக அந்த டயகனல் வந்து மூவ் ஆகி காற்றுடைய அழுத்தம் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்குன்னு சொல்கிறாங்க. இதோடைய ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் தான், இதை பேஸ் பண்ணி தான் ஆல்டிமீட்டர் அப்படிங்கிற ஒரு கருவி வந்து யூஸ் பண்ணுறாங்க. எங்கே? பிளேன்ஸில், விமானங்களில் இதை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? விமானம் வந்து எந்த உயரத்தில் வந்து பறந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. வாங்க பாருங்கள், நம்ம திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கோம்.
இத்தனாயிரம் அடிகள் நம்ம வந்து பறந்துட்டுருக்கோம், இத்தனாயிரம் உயரத்தில் வந்து பறந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா. இந்த முன்னாடி இருக்கிற அந்த டிஸ்பிளே பேனலில் வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் நம்ம எத்தனை அடியில் வந்து பறந்துட்டுருக்கோம். திடீர்னு வந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கீழே வந்து பிளைன் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம பார்த்துருப்போம் இந்த இடத்துல வந்து பிளைன் வந்து பறந்துட்டு இருக்கோம், கீழே வந்து இதுதான் இடம்னு வச்சுங்களேன். இது அப்படியே ட்ராப் ஆகி வந்துட்டே இருக்குன்னா நம்ம ஒரு வழியாக சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து 2000 அடி உயரத்தில் இருக்கோம், கீழே 1500 உயரத்தில் இருக்கோன்றத மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்களாம். இங்கே பாருங்கள், இந்த டயல் இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான அல்டிமீட்டரில் டயலில் 1 இன்ச்சு ட்ராப் ஆகுதுன்னா, இந்த முள்ளானது இந்த இடத்துல 1 இன்ச்சு ட்ராப் ஆகுது அப்படின்னா 900 அடி குறையிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு 5 இன்ச்சுன்னு வச்சுங்களேன், 5 இன்ச்சு உயரத்தில் ஒரு விமானம் வந்து பறந்துட்டு இருக்கு அப்படின்னா 9 45 4000 அடி, 4000 அடி உயரத்தில் ஒரு விமானம் வந்து பறந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். திடீர்னு ஏதோ ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, டக்குன்னு அதோடைய அந்த ஆல்டிடியூடு அப்படிங்கிறது வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்குது. மேலே பறந்துட்டு இருக்கிற அந்த ஃப்ளைன் வந்து அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகுனா ஒவ்வொரு இன்ச்சாக ட்ராப் ஆகிட்டே வருமா, ஒரு இன்ச்சா. இப்போ 5 இருந்தது 4 மாறும், 3 மாறும், 2 மாறும், 1 மாறும். இப்படி கம்மியாகிட்டே இருக்கும்பொழுது ஒவ்வொரு இன்ச்சு கம்மியாகும் போதும் 900 அடி வந்து குறைஞ்சிட்டே வரும். இதன் மூலமாக பிளைன் வந்து எந்த உயரத்தில் பறந்துருக்கு அப்படிங்கிறத நாம் எதாவது தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ப்ரெஷர் மூலமாக தான் ஒரு பிளைன் வந்து எந்த உயரத்தில் பறந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த ப்ரெஷரை வந்து கண்டினியூஸாக வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க இல்லையா, கண்டினியூஸாக வந்து ஏன்னா வந்து டைம் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. இதை டைம் டு டைம் வந்து கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த கருவிக்கு பேர் வந்து பேரோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரோகிராம், கண்டினியூஸ் ரெக்கார்டிங் ஆஃப் ப்ரெஷர் சேஞ்ச் அப்படிங்கிறத பேரோகிராம் மூலமாக இதை வந்து மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக டெம்பரேச்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணுறாங்க? கிளைமேட், காலநிலை, வெதர், வானிலை, இந்த வானிலையை, காலநிலையை இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணுறதுல மிக முக்கியமான பங்கு எதுக்கு இருக்குன்னா டெம்பரேச்சர் தான். ஏன்னா வெயில் இல்லையா, வெயில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த டெம்பரேச்சரை வந்து அந்த கிளைமேட்டை வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க, வெதர் ஆகட்டும் டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எப்படி நாம் மெஷர் பண்ணுறோம்? பொதுவாக நம்ம வெப்பநிலை எப்படி மெஷர் பண்ணுறோம்? எனக்கு காய்ச்சலாக இருக்குது அப்படின்னா தெர்மாமீட்டரை நம்ம பயன்படுத்துவோம். இந்த தெர்மாமீட்டரில் என்ன இருக்கும்? மெர்க்குரி இருக்கும், ஆல்கஹால் இருக்கும், அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து அதன் மூலமாக நம்ம உடம்புல வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து பயன்படுத்துவாங்க. ரொம்ப ஃபாரன்ஹீட்டையும் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மெஷரிங் யூனிட்டில் வந்து ஃபாரன்ஹீட்டையும் யூஸ் பண்ணுவாங்க, செல்சியஸையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து செல்சியஸ் தான் வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால செல்சியஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெஷரிங் யூனிட்டில் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து 0 டிகிரி செல்சியஸ், பாய்லிங் பாயிண்ட் கொதிநிலை அப்படிங்கிறது 100 டிகிரி அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது உரைநிலை அப்படிங்கிறது இந்த செல்சியஸ் யூஸ் பண்ணும்போது இதோடைய உரைநிலை அப்படிங்கிறது 0 டிகிரி செல்சியஸ், கொதிநிலை அப்படிங்கிறது 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த மெஷர்மெண்ட் என்ன? ஒரு நம்ம சாப்பாடு செய்யும் பொழுதோ இல்லை திரவத்தில் இருக்கக்கூடிய இந்த இடங்கள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துடைய டெம்பரேச்சரை அவுட் சைடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துடைய டெம்பரேச்சர் நாம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இதுதானே ரொம்ப ஈஸி. இந்த தெர்மாமீட்டரை கொண்டு போயிட்டு வெயிலில் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அது சொல்ல போது இந்த இடத்துடைய டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் தெர்மாமீட்டர் கொண்டு போய் வெளியே வைக்கும் பொழுது அதோடைய டெம்பரேச்சர் எது சொல்லும் அப்படின்னா டைரெக்டாக சன்லைட் வந்து அது மேலே வந்து விழுது இல்லையா. ஸோ அந்த டெம்பரேச்சர், அந்த சன்னுடைய அந்த டெம்பரேச்சர் தான் அது சொல்லுமே தவிர்த்து இந்த இடத்துடைய டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா டைரெக்டாக அந்த சன்லைட்டுடைய அந்த ரேஸ் வந்து அது மேலே படுறதுனால அந்த சன்னுடைய டெம்பரேச்சர் என்ன, வெப்பநிலை என்ன தான் சொல்லுமே தவிர்த்து இந்த இடத்துடைய டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறது சொல்லாது. அதே போல் ஒரு மர நிழலையோ இல்லை ஒரு கட்டிடத்தோடைய நிழலில் வைக்கும்போது டைரெக்டாக வந்து சூரிய வெளிச்சம் வந்து படாது இல்லையா, அப்போ அதோடைய அந்த வெப்பநிலை என்ன, அந்த பகுதியுடைய வெப்பநிலை என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா. அப்படின்னு யோசிச்சிங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா அந்த இடங்களில் காற்று வீசும் இல்லையா, அந்த காற்றில் அந்த சூரியனுடைய அந்த வெப்பம் இருக்கும் இல்லையா, வெப்ப காற்று வீசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காற்றும் வந்து அதை பாதிக்கும்பொழுது அதுலேயும் வந்து அக்யூரேட்டான ஒரு வேல்யூ வந்து கிடைக்குமா பாருங்கள், எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க பாருங்கள். அதே போல் தரையில் வச்சா கூட, தரையில் வைக்கும்பொழுது கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தரையில் இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த வெப்பமும் வந்து அதை பாதிக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட வேவ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி இந்த பகுதியுடைய அந்த வெப்பநிலையை கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அதுக்காகத்தான் ஸ்டீவன்சன் ஸ்க்ரீன் அப்படிங்கிற இந்த
மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்டீவன்சன் ஸ்க்ரீன் அப்படிங்கிற இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஒரு கருவி, இது உட்டனான கருவி, உட்டன் மரத்தாலான ஒரு கருவி இது. இந்த கருவிக்குள்ள இந்த காற்று வந்து போகிறதுக்காக ஒரு ஃபெசிலிட்டிஸும் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க. இதன் மூலமாக வந்து காற்று ஒன் சைடில் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு 4 டியூப் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் டியூப், மினிமம் டியூப், ட்ரை பல்ப், வெட் பல்ப் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான கருவிகள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதன் மூலமாக வந்து டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்பாங்களாம். அதே போல் இந்த யூ ஷேப் மெஷர்மெண்ட் மூலமாகவும் இந்த அவுட் சைடு உடைய அந்த டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறதையும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்களாம். எப்படி? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரியும் இருக்கும், ஆல்கஹாலும் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்களாம். இது பாருங்கள், இந்த இடங்கள்லாம் வந்து மெர்க்குரி, இந்த இடங்கள்லாம் வந்து மெர்க்குரி, இந்த இடங்கள்லாம் வந்து ஆல்கஹாலை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்களாம். ஒன் சைடு வந்து மினிமம், ஒன் சைடு வந்து மேக்ஸிமம். அதே போல் இதில் வந்து 2 இண்டிகேட்டர் வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு இண்டிகேட்டர் இருக்கும், இங்கே ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த மினிமம் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது லோ டெம்பரேச்சரை வந்து கால்குலேட் பண்ணுமா. லோ டெம்பரேச்சரை எப்போ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க? நைட்டில் இரவு நேரங்களில் இந்த பகுதியுடைய வெப்பநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நைட்டில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மினிமம் ரீடிங் அப்படிங்கிறது, மினிமம் ரெக்கார்ட் லோ டெம்பரேச்சர் யூஸ்வலி நைட்டில் தான் வந்து இது ரெக்கார்ட் பண்ணுமா. மேக்ஸிமம் ரெக்கார்ட் ஹை டெம்பரேச்சர் டே லைட்டில். இது வந்து இடம் வந்து ஹை டெம்பரேச்சரை ரெக்கார்ட் பண்ணணும், இது வந்து லோ டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த இடங்களில் வந்து ரீடிங்ஸ் இருக்கும், இந்த இடங்களில் ரீடிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம இந்த அவுட் சைடு உடைய டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்ட 2 வேல்யூ இருக்குது. ஒன்று வந்து மினிமம் வேல்யூ இருக்குது, ஒன்று வந்து மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது. இந்த 2 வேல்யூவை ஆவரேஜ் பண்ணும்போது, ஆவரேஜ் பண்ணோன்னா என்ன, அதை ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணி அது எத்தனை வேல்யூ இருக்குதோ அதை வந்து டிவைட் பண்ணோம் இல்லையா. இப்போ 2 மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுறோம், அதை வந்து 2ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ தான் இந்த இடத்துடைய டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் எடுக்கக்கூடிய அந்த மினிமம் வேல்யூவுக்கும் மேக்ஸிமம் வேல்யூக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை வந்து டயனல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. டயனல் ரேஞ்ச் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல, DIURNAL டயனல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மினிமம் வேல்யூவுக்கும் மேக்ஸிமம் வேல்யூக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பை டயனல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூவை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆவரேஜ் ஆஃப் ப்ரீவியஸ் டே மேக்ஸ், கரண்ட் டே மினிமம். இப்போ நான் வந்து இந்த பகுதியுடைய, இந்த அவுட் சைட் பகுதியுடைய டெம்பரேச்சர் வந்து நான் ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம், கணக்கிட போகிறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் டே என்னென்ன, நேற்றுடைய பகலெல்லாம் காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்திருக்கு அதை எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வந்துருக்குன்னு வச்சுக்கேன். நேற்று காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் 20 டிகிரி வந்து பதிவாகிருக்கு. சரி, ஓகே. ப்ளஸ்ஸு நேற்று நைட்டு 6 மணிலேருந்து இன்னைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் எந்த அளவுக்கு வெப்பம் பதிவாயிருக்கு? 10. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறேன், ஈக்குவல் டு 15 டிகிரி. இதுதான் வந்து இந்த பகுதியுடைய, இந்த இடத்துடைய டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஏன் வந்து ப்ரீவியஸ் டேனா என்ன, நேற்று, ப்ரெசன்ட் டேனா என்ன, இன்னைக்கு வந்து காலையில் 12 மணி, நள்ளிரவு 11 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ இன்றைக்கி நைட்டுன்னு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து அதான் சொல்கிறாங்க, ப்ரீவியஸ் டே அண்டு கரண்ட் டே சரிங்களா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததாக ஹியூமிடிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஹியூமிடிட்டினா என்ன? ஈரப்பதம் காற்றில் இருக்கக்கூடிய டேம்ப்னஸ் ஆஃப் அட்மாஸ்பியர். ஸோ இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய டேம்ப்னஸ்னா என்ன? ஈரப்பதம். இதுதான் வந்து ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த டேம்ப்னஸ் தான் வந்து ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் வேப்பர் present in the air in a cubic meter. ஒரு குறிப்பிட்ட ஒரு கியூபிக் மீட்டருக்குள்ள வாட்டர் வேப்பர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அது தான் வந்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ காற்றில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த டேம்ப்னஸை ஹியூமிடிட்டின்னு சொல்கிறாங்க. ஒரு கியூபிக் மீட்டரில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வேப்பரை ஏரில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கு இல்லையா, காற்றில் ப்ரெசென்ட்டாக இருக்கு இல்லையா, அதை வந்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்னு சொல்கிறாங்க. இது வந்து பொதுவாக சொல்கிறது, ஆனால் மெஷரிங் மெத்தடில் சொல்கிறது அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது இதுவுமே வந்து டைம் டு டைம் வந்து வேரி ஆகும், பிளேஸ் டு பிளேஸ் வந்து வேரி ஆகும். ஸோ இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜியன் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், இந்த பூமத்திய ரேகை,
ஈக்குவேட்டரியல் ரீஜன் பார்த்துருப்போம் இல்லையா, இந்த இடங்களெல்லாம் இந்த ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது வந்து காலையில் 80% இருக்குமா, அப்போது அதிகமாக இருக்கும், ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து அந்த நோய் தொற்றுலாம் அதிகமாகுது. ஸோ அந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது காலையில் வந்து ஈக்குவேட்டரியல் ரீஜன் பூமத்திய ரேகை பகுதிகளில் காலையிலே 80% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹியூமிடிட்டி லெவல் அப்படிங்கிறது 100% இருந்துச்சு அப்படின்னா காற்று நல்ல ஈரப்பதம் இருக்குது, சேச்சுரேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இந்த ஹியூமிடிட்டி பர்சன்டேஜ் வந்து குறையும் பொழுது அது வந்து டெசர்ட் ரொம்ப ட்ரையாக இருக்குது. இப்போ டெசர்ட்லாம் வந்து ஈரப்பதமே வந்து இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து அது இதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஈரப்பதம் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாம் இது மூலமாக சொல்லலாம். இதை மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு கருவி வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே அந்த தெர்மோமீட்டர் தான். என்ன அப்படின்னா 2 தெர்மோமீட்டர் எடுத்துக்காங்க. ஒன்று வந்து ட்ரை பல்ப்னு சொல்கிறாங்க, ஒன்று வந்து வெட் பல்ப்னு சொல்கிறாங்க. 2 தெர்மோமீட்டர் எடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் டிஸ்டில்டு வாட்டரை வந்து பிளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு வெட் கிளாத் மூலமாக இந்த ஒரு பகுதியை அதோட வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இது டிஸ்டில்டு வாட்டரை ஒன்று வந்து ப்ளைனாக விட்டுடுறாங்க. 2 தெர்மோமீட்டர் எடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்து டிஸ்டில்டு வாட்டர் இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் வந்து டிப் பண்ணுறாங்க, கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஒன்று எதுவுமே பண்ணாமல் விட்டுடுறாங்க. இப்போ இந்த இடத்துல ட்ரையாக இருக்கும்பொழுது காற்றுடைய ஈரப்பதம் வந்து அதிகமாகவே இருக்குதுன்னா டெம்பரேச்சர் வந்து ஏறுமா, ஓரளவுக்கு குறைவாக தான் வந்து ஏறும். அதே போல் தான் வந்து இங்கேயும் இந்த இடங்களில் வந்து இந்த வாட்டர் வந்து வேப்பர் ஆகும் இல்லையா, காற்றில் ஈரப்பதம் இருக்கும்போது நம்ம பார்த்துருப்போம் வெயில் காலத்தில் வேகமாக வந்து வாட்டர்லாம் வந்து எவாபரேட் ஆகும். இந்த குளிர் காலங்களில் ரொம்ப குறைவாக வந்து எவாபரேட் ஆகும். ஸோ அதன் மூலமாக இங்கே ட்ரையாக இருக்கிறதுனால காற்றுடைய இந்த டெம்பரேச்சர் வந்து காற்றில் ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால குறைவாக இருக்கிறதுனால இந்த இடங்களில் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இடங்களில் வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா வந்து இது டிப் பண்ணியே இருக்குது இல்லையா. இப்போ இந்த இடத்துல இந்த வெட் பல்புக்கும் இந்த ட்ரை பல்புக்கும் எது இருக்கிற அந்த வித்தியாசம், இந்த டெம்பரேச்சர் இங்கே வந்து 5 இருக்குது, இதோடைய டெம்பரேச்சர் வந்து 5 இருக்குது, இங்கே வந்து 10 இருக்குது அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது காற்றுடைய அந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. காற்றுடைய ஈரப்பதம் அப்படிங்கிறது ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா, டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸோ ஈரப்பதம் வந்து குறைவாக இருக்குது. ஸோ இதே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து குறைவாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த வெட் பல்புடைய அந்த டெம்பரேச்சர் வந்து 5% அப்படின்னா இந்த ட்ரை பல்புடைய அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 7 இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா டிஃப்ரென்ஸ் 2 பல்புக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா காற்றுல வந்து ஈரப்பதம் வந்து குறைவாக இருக்குன்னு அர்த்தம். 2 பல்புக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா காற்றில் ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 2 பல்புக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் வந்து சமமாக இருந்தது அப்படின்னா 100% ஈரப்பதம் இருக்குது, சேச்சுரேட்டடாக இருக்குது. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது சேச்சுரேட்டடாக இருக்குது, 100% இருக்குது. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இதுவும் 5 இருக்குது, இதுவும் 5 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 100% இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது 2 பல்புக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னா ஈரப்பதம் குறைவாக இருக்குது. 2 பல்புக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் வந்து குறைவாக இருந்ததுன்னா ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்குது. ரெண்டுமே சமமாக இருந்ததுன்னா காற்றுடைய ஈரப்பதம் வந்து 100% இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக விண்டுனா என்ன, காற்று வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வீசுது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஏர் இன் மோஷன், காற்று வந்து மூவ்மெண்ட்டில் இருக்கும்பொழுது, நகர்வில் இருக்கும்பொழுது இதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா விண்ட் வேன் அண்டு வெதர்காக். இது கருவிலாம் கிடையாது, விண்ட் வேன் அண்டு வெதர்காக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம திரைப்படங்கள் நிறைய படங்களில் பார்த்துருவோம், ஆங்கில படங்களில் இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு மேலே ஒன்று வச்சுருப்பாங்க. இது வந்து காற்று வீசும்போது இந்த மேலே இருக்கிற ஏரோ வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதன் மூலமாக இங்கே பாருங்கள் சவுத்து, நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 4 திசைகள் இருக்கும். இப்போ எந்த பக்கம் இது அதிகமாக வீசுதுன்னு பார்க்கும்பொழுது இந்த டைரக்ஷன் தான் வந்து வீசுது. ஈஸ்ட் பக்கமாக இந்த ஈஸ்ட் பக்கத்துலேருந்து வீசுது, சவுத் சைட்லேருந்து வீசுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காற்று வந்து எப்படி வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க, எந்த பக்கத்துலேருந்து காற்று வீசுது அது ஒரு பேருன்னு சொல்லுவாங்க இல்லையா. பேர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த காற்று வந்து எப்படி வீசுது அது ஒரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எந்த திசையிலேருந்து வீசுதோ அதுக்கு தான் அது பேர் வைப்பாங்களாம். இப்போ கிழக்கு பகுதியிலேருந்து ஈஸ்ட் பக்க சைட்லேருந்து காற்று வீசுது அப்படின்னா ஈஸ்ட் விண்டுன்னு சொல்லுவாங்க. நார்த் சைட்லேருந்து காற்று வீசுது அப்படின்னா நார்த் விண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காற்றுடைய அந்த பிறப்பிட திசையை வந்து பேஸ் பண்ணி தான் அதுக்கு பேர் வைப்பாங்களாம். இப்போ தென்மேற்கு பருவக்காற்றுன்னு ஏன் நமக்கு பேர் வைக்கிறோம், இது தெற்குலேருந்து வீசுறதுனால அது தென்மேற்கு பருவக்காற்று. வடகிழக்குலேருந்து ஏன் சொல்கிறாங்க, வடகிழக்கு பருவத்திலிருந்து அது வீசுறதுனால, காற்று வீசுறதுனால அது வந்து வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்கிறோம். ஸோ அதுபோல் காற்று வீசுகிற திசையை பேஸ் பண்ணி அதுக்கு பேர் வைப்பாங்க.
ஈஸ்ட் சைட்லேருந்து காற்று வீசினா ஈஸ்ட் விண்டு, வெஸ்ட் சைட்லேருந்து காற்று வீசினா வெஸ்ட் விண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அனிமோமீட்டர் அப்படிங்கிற இதை பேஸ் பண்ணி தான் காற்று எந்த திசையில் வீசுது, எந்த அளவுக்கு வேகமாக வீசுது அப்படிங்கிறத இந்த அனிமோமீட்டரை பேஸ் பண்ணி தான் வந்து கண்டுபிடிப்பாங்களாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கப்பு மாதிரி இருக்கும், 4 திசையில் இருக்கும், ஒவ்வொரு எண்டுலேயும் கப்பு மாதிரி இருக்குங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து காற்றுடைய அந்த வேகத்தை வந்து மெஷர் பண்ணுவாங்களாம். யூஸ்வலாக இப்படி தான் வந்து மெஷர் பண்ணுவாங்களாம். ஆனால் அது வந்து கிடைக்கிறது வந்து அவைலபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது, ஈஸியாக வந்து எல்லார் கையிலையும் வந்து கிடைக்காது. இப்போ காமன் பீப்புள் நம்மள மாதிரியான ஆட்களுக்கு காற்றுடைய வேகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காகத்தான் அட்மிரல் பியூஃபோர்ட் அப்படிங்கிறவர் 1805 இந்த பியூஃபோர்ட் விண்ட் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சாரு. அட்மிரல் பியூஃபோர்ட் அப்படிங்கிறவர் 1805 பியூஃபோர்ட் விண்ட் ஸ்கேல் அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து கண்டுபிடிச்சாரு. நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் அந்த விண்ட் ஸ்கேல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரைட் சைடு வந்து அதோடைய அளவை வச்சுருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக வந்து காற்று எந்த திசையில் வீசுது அப்படிங்கிறத, எந்த அளவுக்கு வேகமாக வீசுது, காற்றுடைய வேகம் என்ன, ஸோ அதன் மூலமாக ஆபத்து என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து க்ளவுட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். க்ளவுட்ஸ்னால் என்ன? மேகங்கள் எப்படி உருவாகுது? வாட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன், வாட்டரில் இருக்கக்கூடிய அது எவாபரேட் ஆகும்பொழுதோ இல்லை வந்து சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும் இல்லையா, ரொம்ப சின்ன சின்ன நீர்த்துளிகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து எவாபரேட் ஆகி மேலே போகும்பொழுது கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் அது நீர்த்துளியாக கீழே வந்து விழும். நம்ம பார்த்துருப்போம், இந்த சாரல் விழும், அருவியில் போகும்பொழுது சின்ன சின்ன துளியாக வந்து அப்படியே காற்றில் மிதந்து போகிறத நம்ம பார்ப்போம். அருவியில் பட்டு சின்ன சின்ன துளியாக வந்து அப்படி காற்றில் போகும். நம்ம கையை நீட்டணும் அப்படின்னா கையெல்லாம் ஈரமாகும். அது பெரிய துளியாக இருந்தால் கீழே விழுந்துடும். சின்ன சின்ன துளிகள்னா ஆகும், அப்படியே காற்றில் எவாபரேட் ஆகி போகும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட சின்ன சின்ன துளிகள் என்ன ஆகும்னா மேலே போகும்பொழுது நிறைய ஒன்றா சேரும்போது அது மழையாக பொழியும். அப்படி இல்லைன்னா அது காற்றுலேயே அப்படி இருக்கும்பொழுது அது கூட காற்றில் இருக்கக்கூடிய பல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து மேகமாக வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. டைனி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர், சின்ன சின்ன நீர்த்துளிகள் சஸ்பெண்டட் இன் த ஏர், காற்றில் அப்படியே வந்து சஸ்பெண்ட் ஆகுது, அப்படியே சுற்றி திரியும் போது டஸ்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மேகமாக வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதோடைய ஷேப், ஹைட்டு, மூமெண்ட்ஸ் இதை பொறுத்து இதை 4 வகையாக பிரிக்கலாங்க. மேகத்துடைய ஷேப், வடிவத்தை பேஸ் பண்ணி, ஹைட்டை பேஸ் பண்ணி, உயரத்தை பேஸ் பண்ணி, அதோடைய மூமெண்ட் அது எப்படி மூவ் ஆகுது அதை பேஸ் பண்ணி ஒரு 4 விதமாக பிரிக்கிறாங்க. என்னென்ன விதம்? ஹை கிளவுட்ஸ், மீடியம் கிளவுட்ஸ், லோ கிளவுட்ஸ், கிளவுட்ஸ் வித் வெர்டிக்கல் எக்ஸ்டென்ட் அப்படிங்கிற இந்த 4 விதமாக பிரிக்கிறாங்க. ஹை கிளவுட்ஸ்னால் என்ன? பேரில் இருக்குது, ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய கிளவுட்ஸை ஹை கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், 20,000லேருந்து 40,000 அடிக்கு இடையில் இருக்கக்கூடிய கிளவுட்ஸை ஹை கிளவுட்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு 3 வகை இருக்காங்க. சிர்ரஸ், எனக்கு வந்து சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்குங்க. சிர்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து விஸ்பு மாதிரி இருக்குவாங்க, ஒரு தொடப்பம் மாதிரி இருக்குமா, பாருங்கள் ஒரு தொடப்பம் மாதிரி இருக்குதா, நீட்டாக இருக்கும் இல்லையா. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சில மேகங்களை நம்ம பார்த்துருப்போம் இல்லை கவனிச்சிருக்க மாட்டோம். ஸோ அது நம்ம கவனிக்கும் போது அதை நல்லா ஸ்டடி பண்ணும்போது தான் வந்து இந்த மேகங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிக்க முடியும். பாருங்கள், சிர்ரஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து லைக் விஸ்பு தொடப்பம் மாதிரி இருக்குமா, ஒரு ப்ளூ ஸ்கை இருக்குமா. இந்த மேகங்கள் இருக்கும்போது ப்ளூ ஸ்கை, எல்லா நேரமும் ப்ளூ ஸ்கை இருக்காது. ஸோ மே, ஜூன் இந்த டைமில் மட்டும்தான் வந்து மேகம் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அப்போ தான் ஃபோட்டோ எடுத்தால் நல்லா வரும். ஸோ அந்த டைமில் தான் நான் நிறைய நேரங்களில் இந்த மேகங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன், வானத்தை நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிர்ரஸ் அப்படிங்கிறது விஸ்பு மாதிரி இருக்கும், தொடப்பம் மாதிரி இருக்கும், ப்ளூ ஸ்கையில் இருக்குங்க, ப்ளூ கலர் கிளியராக இருக்கும். வானம் பார்க்குறதுக்கு எந்நேரமும் ப்ளூ ஸ்கையில் இருக்காது, சில நேரங்களில் வெள்ளையாக கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ப்ளூ ஸ்கையில் இருக்கும். அதே போல் பிரில்லியன்ட் சன்செட் இருக்குன்னு சொல்கிறாங்க. சூரிய அஸ்தமனம் இருக்குது எல்லா நேரங்களும் அழகாக இருக்காது இல்லையா, சில நாட்களில் மட்டும்தான் வந்து அழகாக இருக்கும். ஸோ இந்த மேகங்கள் இருக்கும்பொழுது சூரிய அஸ்தமனமும் நல்லா இருக்கும், அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து சிரோக்யூமுலஸ்னால் என்னென்னா, யூஸ்வலாக இது வந்து பனிக்காலங்களில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பனிக்காலங்கள் டிசம்பர் மாதம் இந்த மாதிரியான டைமிங்கில் மட்டும்தான் இந்த மாதிரியான மேகங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிரோக்யூமுலஸ் மேகங்கள் இந்த மாதிரி டைமில் தான் வரும்னு சொல்லுவாங்க. இது வந்து திட்டு தான் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு சிரோஸ்ட்ரலஸ் இந்த மேகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வானம் முழுக்க ஒரு வெள்ளை போர்வையை போர்த்துற மாதிரி இருக்குமாங்க. சிரோஸ்ட்ரலஸ் அப்படிங்கிறது ஒயிட் ஷீட் ஆர் வெயில், ஒயிட் ஷீட் ஒரு வெள்ளை போர்வையை வானத்தில் போத்த மாதிரி, இல்லை வெயில்னா போர்வையை போத்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களாம். ஸ்கை வந்து பார்க்கறதுக்கு மில்கி மாதிரி இருக்குங்க, ஸ்கை லுக்ஸ் மில்கி, சன் அண்ட் மூன் ஷைன்ஸ்,
ஸோ இதுதான் வந்து சூரியன் வச்சுங்களேன். ஸோ இதுக்கு குறுக்க இந்த மாதிரியான ஒரு வெள்ளை போர்வை இருக்கும்பொழுது என்ன ஆகும், மினுமினுப்பாக இருக்கும் இல்லையா, ஒரு ஹேலோ எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒளிவட்டம், ஒரு திரைக்கு பின்னாடி ஒரு லைட் அடிக்கும்போது எப்படி ஒரு ஒளிவட்டம் தெரியுதோ, ஸோ அது போல் ஒரு ஒளிவட்டம் தெரியும். இந்த சன் ஆகட்டும் மூன் ஆகட்டும் இதன் வழியாக இந்த மேகங்கள் வழியாக வந்து வரும்பொழுது லைட்டாக ஒரு போர்வமாக இருக்குமாங்க. மேகங்கள்லாம் வானம் முழுவதும் ஒரு போர்வமாக இருக்கும். நீலகார வானம் வந்து வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து மேகங்கள் வானம் முழுக்க நிறைஞ்சு இருக்கும், தின்னாக இருக்கும். ஸோ மேகங்கள் அதுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு ஒளிவட்டம் மாதிரி, அதோடைய பவர் கம்மியாக இருந்து ஒரு டார்ச் லைட் மாதிரி தெரியும்னு சொல்கிறாங்க. அது பிறகு வந்து சிரோஸ்பிலிஸ் மேகங்கள் சொல்கிறாங்க. அதாவது ஹை க்ளவுட்ஸ் மேகங்கள் 20,000 to 40,000 அடி இடையில இருக்கும். இது வந்து சிரஸ்னா என்ன, விஸ்பு மாதிரி தொடப்ப மாதிரி இருக்கும். ஒன்று வந்து சிரோகுமுலஸ் அப்படிங்கிறது பனிக்காலங்களில் மட்டும்தான் இருக்கும், அங்கே திட்டு தான் மாதிரி இருக்கும். சிரோஸ்ட்ரலஸ் அப்படிங்கிறது ஒரு வெள்ளை போர்வை மாதிரி இருக்கும், வானம் முழுக்க நிறைஞ்சிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக மீடியம் கிளவுட்ஸ் அப்படிங்கிறது 7,000 to 20,000 அடிக்கு இடையில இருக்கக்கூடிய மேகங்களை மீடியம் கிளவுட்ஸ் சொல்லுவாங்க. இதில் வந்து ஆல்டோ குமுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகம், ஆல்டோ குமுலஸ் அப்படிங்கிற மேகங்கள். இது வந்து பம்பி கிளவுட்ஸ்னு சொல்கிறாங்க. பம்பினா வந்து சமமாக இருக்கிறது, மேலே கீழே வந்து ஓரளவுக்கு சமமாக பம்பியாக இருக்கும், சமதளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேவ்ஸ் இன் ப்ளூ ஸ்கையில் ஒரு வேவ் மாதிரி இருக்குமாங்க. இங்கே பாருங்கள், இந்த பம்பி 2 பக்கமும் ஈவனாக இருக்குதா, ஒரு வேவ் மாதிரி இருக்குதுங்களா, இந்த மாதிரி ஒரு வேவ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலி இண்டிகேட்ஸ் ஃபைன் வெதர், ஒரு நல்ல வெதர் இருக்கும். இந்த கிளவுட்ஸ் இருக்கும்போது ஒரு ரொம்ப குளிராகவும் இல்லாமல் ரொம்ப வெக்கையாகவும் இல்லாமல் ஒரு ஃபைன் வெதர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆல்டோ குமுலஸ் மேகங்கள் இருக்கும்பொழுது. அதன் பிறகு ஆல்டோ ஸ்ட்ரேட்டஸ்னால் என்ன, கிரேயிஷ் கலரில் இருக்குமாங்க. மேகங்கள் வந்து கிரேயிஷ் கலரில் இருக்குமா, ஒரு வாட்டரி லுக் இருக்குமா. இங்கே பாருங்கள், ஒரு நீரோடி போகிற மாதிரி இருக்குது இல்லையா, ஒரு வாட்டரி லுக். இது வந்து வேவ்ஸ் மாதிரி இருந்துச்சு, ஆனால் வந்து சமதளமாக இருக்குது. இது பாருங்கள், கிரேயிஷ் கலர் இருக்குமா, கிரே கலரில் இருக்குமா. வானம் வந்து மேகம் வந்து வெள்ளை கலர் இருக்காமல் சில இடத்துல கிரே கலர் இருக்கு இல்லையா, இந்த கருப்புக்கும் வெள்ளைக்கு இடையில இருக்க ஒரு கலர் கிரே கலர் இருக்கு இல்லையா, சாம்பல் நிறத்தில். ஸோ சாம்பல் நிறத்தில் இருக்குமா இந்த கலரு, கிரேயிஷ் கலர் இருக்குமா, வாட்டரி லுக் இருக்குமா, ஒரு நீரோடை போல இருக்குமா. இந்த மேகங்களானது ஒரு நீரோடை போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து லோ கிளவுட்ஸ் ஹை கிளவுட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், மீடியம் கிளவுட்ஸ்னால் என்ன பார்த்தோம். மீடியம் கிளவுட்ஸில் 2 கிளவுட்ஸ் இருக்குது, ஆல்டோ குமுலஸ் அண்ட் ஆல்டோ ஸ்ட்ரேட்டஸ் அப்படிங்கிற 2 கிளவுட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து லோ கிளவுட்ஸ்னால் என்ன அப்படின்னா 7,000 கீழே இருக்கிற கிளவுட்ஸ். மேலே பார்த்தோம் 20,000, 40,000, 20,000, 7,000 கீழே இருக்கக்கூடிய மேகங்கள்லாம் வந்து லோ கிளவுட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்ட்ராட்டோ குமுலஸ் சொல்கிறாங்க. பம்பி வித் வேவ்ஸ் சமமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வேவாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், பம்பியாக இருக்கும், வேவ்ஸாக இருக்கும், பம்பியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு வேவ் மாதிரி இருக்கும். இதில் வந்து பிரைட் அண்ட் ஷேடோடு பார்ட்ஸ் இருக்குமாங்க. இருக்குமா. ஒரு மேகங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன், இதான் மேகம்னு வச்சுங்களேன். இங்கே இடைகள் எல்லாம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், இடையில மட்டும் ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ இது வழியாக சன் வந்து கடந்து போகும்பொழுது சென்ட்ரலில் கடந்து போகும், திடீர்னு வந்து நிழல் ஆரமாக இருக்கும் இல்லையா, நம்ம பார்த்துருப்போம். சன் அப்படி கடந்து போகும், மேகங்களை கிராஸ் பண்ணும்போது சென்ட்ரலில் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப இருட்டாகிற மாதிரி இருக்கும், ஆனால் சைடில் கிராஸ் ஆகும்போது ஒரு மாதிரி ஷைனிங்காகவே இருக்கும். அந்தளவுக்கு வந்து இருட்டாகாது இல்லையா, நம்ம பார்த்துருப்போம் வெயிலில் போகும்பொழுது. ஸோ அது மாதிரி சொல்கிறாங்க. பம்பி வித் வேவ்ஸாக இருக்கும், பிரைட் அண்ட் ஷேடட் ஏரியாஸும் இருக்கும், பிரைட்டாகவும் இருக்கும், ஷேடான ஏரியாஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஸ்னு ஒரு மேகங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. யூனிஃபார்ம்லி கிரே அண்ட் திக், யூனிஃபார்மாக கிரேவாக இருக்குமா, ஃபுல்லாகவே கிரேவாக இருக்குமா, திக்காகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஸ் மேகங்கள் அப்படிங்கிறது டேஞ்சர் ஃபார் ஏர்க்ராஃப்ட். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும், டார்க்காகவும் இருக்கும். அப்போது எதிரில் வர எந்த ஒரு விமானமே தெரியாது இல்லையா, ரொம்ப டார்க்காகவும் இருக்குது, இருட்டாக இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக எதிரில் இருக்கக்கூடிய ஒரு விமானம் வந்து தன்னுடைய டேஞ்சர் லைட்டை எரிய வைப்பாங்க இல்லையா. நம்ம விமானங்கள் போகும்பொழுது லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ விமானம் வரும் அப்படிங்கிறது இன்னொரு விமானத்துக்கு தெரியும். ஸோ அது பேசேஜில் வந்து அது வந்து எந்த மாற்றமும் இருக்காது. அதே போல் பறவைகள்லாம் கிராஸ் ஆகுது, நிறைய ஆபத்தெல்லாம் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் அது வந்து பைலட் வந்து அதை லாவகமாக வந்து ஓட்டுவார். இருந்தாலும் அது ரொம்ப திக்காக இருக்குது, கிரே கலரில் கருப்பாகவும் இருக்குது அப்படின்னா அது ஃப்ளைட்ஸ்க்குலாம் டேஞ்சர் தானே. ஸோ டேஞ்சர் ஃபார் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த ஸ்ட்ராட்டஸ், லோ கிளவுட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஸ் அப்படிங்கிறது டேஞ்சர் ஃபார் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நிம்போ ஸ்டேட்டஸ். இதுலேயே வந்து இந்த லோ கிளவுட்ஸ்லேயே வந்து நிம்போ ஸ்டேட்டஸ் அப்படின்னு கிளவுட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், ரொம்ப இருட்டாக இருக்கும், லேட் பை லேடாக இருக்கும், லேடு கிளவுட்னு சொல்கிறாங்க. இதை ரெய்னி கிளவுட். இதன் மூலமாக தான் இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ராட்டோ குமுலஸில் வந்து பம்பியாக இருக்கும், வேவாக இருக்கும்னு பார்த்தோம். அதே போல் ஸ்டாட்டஸ் பாருங்கள், ரொம்ப அடர்த்தியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இருக்கிற மேகங்கள்லேயே ரொம்ப திக்கான மேகம் இதுவாக தான் இருக்குது.
ஸோ அதனால அது ரொம்ப டார்க்கு டேஞ்சர்னு சொல்கிறாங்க. அது வந்து நிம்போஸ்ட்ரேட்டஸ் டார்க்காக இருக்கும், லேயர்டாக இருக்கும். ரெய்னி கிளவுட்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்க, ரெய்னி கிளவுட்ஸ் கண்டினியூஸாக மழை இருக்குமா. இந்த நிம்போஸ்ட்ரேட்டஸ் இருக்கும்பொழுது, இந்த மேகங்கள் இருக்கும்போது கண்டினியூஸாக மழை இருக்கும். ஸோ இது போல தான் இருக்குமா அந்த மேகங்கள், இது போல தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிறகு கிளவுட்ஸ் வித் வெர்டிக்கல் எக்ஸ்டென்ஸ் சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு 2 மேகங்களை சொல்கிறாங்க. கியூமுலஸ்னா என்ன, ஹியூமிட் டிராபிக்கல் ரீஜியன். இதுதாங்க இந்த இருக்கிற மேகங்கள்லேயே நம்ம நாட்டு மேகங்கள்லாம் இந்த 2 மேகங்கள் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, ஹியூமிட் டிராபிக்கல் ரீஜியன்ஸ்னா என்ன, நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். டிராபிக்கல் ரீஜியன் இந்த தானே பூமத்திய ரேகை, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் தான் வந்து இந்த மேகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஹியூமிட் ஈரப்பதம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தான் இந்த மேகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயிட் கிளவுட் வந்து வெள்ளையாக இருக்குமா. அதே போல் அகைன்ஸ்ட் சன்னு குறுக்க வரும்பொழுது கிரே கலரில் இருக்குமா. அதாவது கிளவுட்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் நார்மலாக பார்க்கும்பொழுது, இதே வந்து சன்னு வந்து அது குறுக்க வரும்பொழுது கிரே கலரில் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கியூமுலஸ் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்ததா கியூமுலோனிம்பஸ். இந்த வகையான கிளவுட்ஸ் வந்து கிங் ஆஃப் கிளவுட்ஸ்னு சொல்கிறாங்க. நாங்கள் இந்த கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸை கிங் ஆஃப் கிளவுட்ஸ்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வகையான இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. கிங் ஆஃப் கிளவுட்ஸ்னு சொல்கிறாங்க. தண்டர் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்டர் கிளவுட்ஸ்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, கிங் ஆஃப் கிளவுட்ஸ்னு யார் சொல்கிறாங்க, கியூமுலோனிம்பஸ். இந்த வகையான கிளவுட்ஸை கிங் ஆஃப் கிளவுட்ஸ் வந்து தண்டர் கிளவுட்ஸ் சொல்கிறாங்க. இதுவும் பெரும்பாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் டிராபிக்கல் ரீஜியனில் ஆஃப்டர்நூனில் பார்க்கலாமா. டிராபிக்கல் ரீஜன் என்ன, நம்ம ரீஜன் தான். இங்கே பாருங்கள், இந்த ரீஜன், இந்த புவி கோடு இருக்குது இல்லையா, புவியிடை கோடு, இந்த கோடு இருக்கக்கூடிய இந்த பூமத்திய ரேகை அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் நம்ம ரீஜன் தான். இந்த பூமத்திய ரேகை இருக்குது இல்லையா, இந்த பூமத்திய ரேகையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் டிராபிக்கல் ஜோன்ஸ். இதில் மதியத்துக்கு மேலே ஆஃப்டர்நூனில் தான் இந்த மாதிரியான மேகங்கள் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கியூமுலோனிம்பஸ், கிங் ஆஃப் கிளவுட்ஸ் அண்டு தண்டர் கிளவுட்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்குறோம். என்னென்ன, ஹேஸ், மிஸ்ட், ஃபாக். இந்த 3த்துக்கு அர்த்தம் என்னென்னு பார்க்கும்பொழுது பனி தான், மூடு பனி தான். இந்த பனி தான் மிஸ்ட்னாலும் ஃபாக்னாலும் ஹேஸ்னாலும் பனின்னா சொல்லுவாங்க. ஆனால் இதில் சில வித்தியாசங்கள் இருக்குது. என்னென்ன வித்தியாசங்கள், ஹேஸ்னா என்ன, ஹேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்களில் தான் இது வரும். ஸ்மோக்காகவும் டஸ்ட் பார்ட்டிகளும் சேர்ந்துருக்கும். ஸ்மோக்கும் டஸ்ட் பார்ட்டிகளும் சேர்ந்தது தான் ஹேஸ்ன்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் இது காணப்படும்னு சொல்லுவாங்க. இதனுடைய விசிபிலிட்டி, இந்த ஹேஸ்னா என்ன, பனி தாங்க. இது 3மே பனி தாங்க சொல்லுவாங்க. 3 பனி சொல்லுவாங்க. பனிக்காலத்தில் வருது இல்லையா, இந்த பனி தான் சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஹேஸ்ன்றது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கும். இது என்னென்னா புகையும் டஸ்ட் பார்ட்டிகளும் சேர்ந்தது. இதோட விசிபிலிட்டி 1.25 மைல் தூரத்தில் இருக்கிறவங்க, அதை தாண்டி இருக்கிறவங்க தெரிய மாட்டாங்க. 1.25 மைல் தூரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் தெரிவாங்க. அதை தாண்டி இருக்கிற எதுவுமே நமக்கு தெரியாது. இது வந்து ஹேஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தா வந்து மிஸ்ட்னா என்ன, ஸ்மால் ட்ராப் ஆஃப் வாட்டர் ஃப்ளோட்டிங் இன் த கிரவுண்ட் லெவல். அதே மாதிரி தான் மேகங்கள் வந்து உயரத்தில் இருக்கு இல்லையா, ஆனால் ரொம்ப சின்ன நீர்த்துகள்கள் கிரவுண்ட் லெவல்லே இருக்கும். இது வந்து மிஸ்ட்னு சொல்லுவாங்க. இதோடைய பவர், இது வந்து எந்த இருக்குன்னா 1000 மீட்டர்லேருந்து 1100 மீட்டருக்கு இடையில இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் தெரியும். இதான் வந்து மிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஹேஸ்னா என்ன, 1.25 மைல் தூரத்தில் இருக்கு, எதுவும் தெரியாது, அதுக்குள்ளே தான் தெரியும். அதே போல் மிஸ்ட்னா என்ன, 1000லேருந்து 1100 மீட்டருக்கு இடையில இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான், அந்த அளவுக்கு தான் நமக்கு பொருட்கள் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரவுண்ட் லெவலில் சின்ன வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கும், அது வந்து கிரவுண்ட் லெவலில் ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மிஸ்ட்னு சொல்கிறாங்க. அடுத்தா வந்து ஃபாக்னா என்ன, அதே வாட்டர் ட்ராப்லெட்ஸ் டஸ்ட்டோடு சேர்ந்து இருக்கும், கிரவுண்ட் லெவலில் இருக்கும். கிரவுண்ட் லெவலில் க்ளவுட் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஸ்மோக் இருக்கும், டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே வாட்டர் இருக்கும், ஃப்ளோட்டிங் பண்ணிட்டு இருக்கும். இதில் வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸும் டஸ்ட்டும் சேர்ந்தது ஃபாகு. டஸ்ட்டு மட்டும் இருந்தால் ஹேஸு, வாட்டர் மட்டும் இருந்தால் மிஸ்ட்டு, டஸ்ட்டும் வாட்டரும் சேர்ந்து இருந்தால் ஃபாக் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் வித் டஸ்ட் டென்ஸ் கிரவுண்ட் கிளவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் டென்ஸாக இருக்கும், ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், கிரவுண்ட் லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. லெஸ் தென் 1000 மீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. 1000 மீட்டருக்கு குறைவாக தான் நம்ம எந்த பொருளுமே தெரியும், அது மாதிரி எதுக்குமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. 1000 மீட்டருக்கு குறைவாக இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் தெரியும், அதை தாண்டி எதுவுமே தெரியாது. அந்த 1000 மீட்டர் இருக்கக்கூடியது 100 மீட்டர் இருக்கிறது பொருள் தெரியலாம், அதுக்கு மேலே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதிகபட்சம் 1000 மீட்டருக்குள்ளே தான் வந்து தெரியும், அதுக்கு மேலே தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வந்து ஹில் ஃபாக்னு ஒன்று இருக்கான். மவுண்டெயினில் இருக்கக்கூடிய இந்த ஹில் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஸை ஹில் ஃபாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் இல்லாமல்
வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்னன்னு பார்த்தோம். வெதர்னா என்ன, வானிலை. வானத்துடைய இப்போதைய நிலை என்ன, அதுதான் வந்து வெதர்னு சொல்லுவாங்க. காலநிலை, ஒரு காலம், அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்கக்கூடிய அந்த காலத்துடைய நிலை என்ன. இதில் நாம் இன்னைக்கு பார்த்தது வெதர்னா என்ன. அதை வந்து கிளைமேட்டாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 35 வருஷம் எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த கிளாஸில் பார்த்தோம். ரெயின்ஃபாலு, டெம்பரேச்சர், விண்ட் ப்ரெஷர், அப்புறம் விண்டு, க்ளவுடு, இதெல்லாம் வந்து எப்படி வந்து மெஷர் பண்ணுறாங்க, எதுக்காக, ஒரு குறிப்பிட்ட இடத்துடைய அந்த காலநிலையை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வேரியஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் விஷயங்களை எப்படி வந்து சிஸ்டமிக்காக வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் கிளைமேட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸில் வெதர்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்த கிளாஸில் கிளைமேட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி.